அன்று சர்வர் வேலை கூட லாக்கிலேன் என்று துரத்தியவர் இன்று 2,85,000 கோடிகளுக்கு சொந்தக்காரர். அவர்தான் ஜாக்மா. ஜாக்மா பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜாக்மா குள்ளமாகவும் ஒல்லியாகவும் ஒரு பலவீன தோற்றத்தோடையும் இருப்பார். ஆனால் இவரது மனதின் பலமும் ரொம்ப அதிகம். எவ்வளவு பலமாக இருந்தாலும் எதிர்த்து நின்று கேள்வி கேட்கும் தைரியம் கொண்டவர். இப்பழக்கமே இவரை ஒரு தன்னிகரற்ற வெற்றியாளராக மாற்றியது. இவர் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நகரமோ ஒரு சுற்றுலாவாக பிரபலியமானது. மேற்கத்திய நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தந்தார்கள். இவர்களின் மொழியும் கலாச்சாரம் ஜாக்மாவை வெகுவாக கவர்ந்தனர். அதனை கற்றுக்கொள்ளும் நோக்கில் தனது 8 வயதிலே இலவச சுற்றுலா பயணியாக மாறினார். இப்படியே காலம் கடந்து கொண்டு போயிட்டே இருந்தது. ஜாக்மாவின் பாடசாலை கல்வியும் முடிந்தது. பின்பு மேற்படிப்பை ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தொடரலாம் என நினைத்து ஜாக்மா விண்ணப்பித்தார். ஆனால் அவரது விண்ணப்பத்தை நிராகரிக்கப்பட்டது. மீண்டும் 10 முறை விண்ணப்பித்தார். 10 முறையும் அந்த ஜாக்மாவின் விண்ணப்பத்தை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. அதன் பின் சீனாவில் ஒரு பிரபல பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நினைத்தார். அவற்றில் எந்த ஒரு பல்கலைக்கழகமோ அவரது விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறு வழியே இல்லாமல் அவரது நகரத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலம் படிப்பதற்காக சேர்ந்தார். அதன் பின் அவரது வாழ்வில் வேறு எது இன்னல்களும் இருக்காது என எண்ணினார். ஆனால் அதற்கப்புறம்தான் அவருடைய சோதனை காலமே தொடங்கியது. 3 வருடம் பட்டப்படிப்பு முடிந்ததும் வேலை தேட ஆரம்பித்தார். ஜாக்மி எவரும் இவரை கண்டு கொள்ளவில்லை. வருட கணக்கில் முயற்சித்தார். அனைத்திலும் இவர் நிராகரிக்கப்பட்டார். பல வருடங்களாக வறுமையால் சிக்கி தவித்த அவரது குடும்பம் சம்பாத்தியத்தால் மாற்றிவிடலாம் என நினைத்தார். ஜாக்மாவின் கனவும் நிறைவேறாமலே போனது. சரி, படித்த படிப்பு தான் வேலை கிடைக்கவில்லை, வேறு ஏதாவது கிடைத்த வேலையாவது பார்க்கலாம் என எண்ணினார். அப்போது பெரிய வியாபாரங்களிலிருந்து சிறிய வியாபாரங்கள் வரை அனைத்து இடங்களுக்கும் வேலை கேட்டு போனார். அங்கும் அவர் நிராகரிக்கப்பட்டார். அப்போது அவரது நகரத்தில் KFC நிறுவனம் ஒன்று ஆரம்பித்தது. அதில் வேலை செய்ய ஆட்கள் தேவை என்று விளம்பரம் செய்தார்கள். ஜாக்மா இந்த வேலையாவது கிடைக்கும் நேர்காணல் சென்றார். அங்கு அவருடன் 24 பேரும் நேர்காணல் சென்றார்கள். ஆனால் 23 பேர்கள் வேலை கிடைத்தது. ஜாக்மாவிற்கு மட்டும் வேலை கிடைக்கவில்லை. இந்த உருவம் வேலை செய்ய லாக்கியில்லை என துரத்தினார்கள். இருந்தும் ஜாக்மா ஓய்ந்து போவதே இல்லை. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தார். அதனை அடுத்து 3 வருடம் முயற்சி, ஒரு சர்வர் வேலை கூட நம்ம லாய்க்கிலேயே என்று எண்ணி நொந்து போனார். இதற்கு மேல் யாருடையுமே வேலை கேட்டு போவதில்லை என எண்ணினார். அப்போது அவர் பயின்ற ஒரு பல்கலைக்கழகம் ஆங்கிலம் சொல்லித்தர வெற்றிடம் தோன்றியது. ஜாக்மாவின் நிலை அறிந்த அந்த நிறுவனம் ஜாக்மாவிற்கு அந்த வேலையை கொடுத்தார்கள். சில வருடங்களாக பணிபுரிந்து அங்கு பலரது நட்பனையும் வளர்த்தார். அப்போது சீனாவில் பல தொழில் அதிபர்கள், அரசு அதிகாரிகள் மேற்கத்திய நாடுகளுக்கு செல்ல வேண்டியதாய் இருந்தது. ஆனால் சீனர்களுக்கோ ஆங்கிலம் தெரியாது. இந்த வெற்றிடத்தை ஜாக்மா புரிந்து கொண்டு சீன அரசியல் ஆங்கில மொழிபெயர்ப்பாளராக இணைத்து கொண்டார். 1995 ஒரு அரசு கருமத்திற்காக அமெரிக்கா செல்ல வேண்டியதாயிற்று. அக்கட்டத்தில் அமெரிக்காவில் இணையதளங்கள் பிரபலியமானதே பார்த்தார். எனவே வணிகத்தை சார்ந்த ஒரு தொழில்நுட்பமாக ஆரம்பிக்க வேண்டும் என எண்ணினார். மீண்டும் சீனா திரும்பியதும் சீனா சேலோபேஜ் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்தார். அந்த நிறுவனமும் மூடப்பட்டது. அதன் பின் ஒரு மின்பொருள் நிறுவனத்தை ஆரம்பித்தார். அவருடன் தனது நண்பர்களும் தன்னை போல அங்கீகாரம் இல்லாத 17 பேரையும் தேர்ந்தெடுத்தார். அவர்களை தனது வீட்டிற்கு அழைத்து அலிபாபா பற்றி முழு விவரத்தையும் கூறினார். இந்த முயற்சியில் உள்ள ஆபத்தையும் கூறினார். அவர்களுடைய சேமிப்புகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதன் மூலம் $12,000 சேர்த்தனர். அப்போது அந்த முதலீடுகளை கொண்டு 1999 அலிபாபா நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. சீனாவில் தொழில்நுட்ப பொருட்களை தனது இணையத்தில் வரிசைப்படுத்தி அவற்றை மேற்கத்திய நாடுகளுக்கு விற்கும் வேலையை அலிபாபா செய்து வந்தது. இந்த சேவைக்கான வேலையை யாரிடமிருந்தும் எந்த ஒரு கட்டணமும் பெற்றுக்கொள்ளவில்லை. 3 வருடமும் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் அவர்களுக்கு சேமிப்புகளை வைத்தே நடத்தி கொண்டிருந்தார்கள். அலிபாபா நிறுவனம் ரொம்ப பிரபலியமானது. அவர்களுடைய சேமிப்புகளும் தீர்ந்து போயின. அதன் பிறகு வங்கியில் கடன் கேட்டு சென்றார்கள். அவர் மேனேஜர் அறைக்குள் கூட விடவில்லை. பல செல்வந்தர்களுக்கும் அலிபாபா பங்குகளை விற்பனை செய்யலாம் என்று முயற்சித்தார்கள். எந்த ஒரு லாபமும் இல்லாத நிறுவனத்தை எங்கள் தலையில் கட்டுகிறீர்களா என்று துரத்தினார்கள். அலிபாபாவும் மூட வேண்டியதாயிற்று.
உடனே மிக கடுமையான சோதனைகள் பின்பே மிகச்சிறந்த வெற்றி துளிர்விடும். அந்த பல சோதனைகளை கடந்து பொறுமையோடு போராடுகிறவர்களோ நிச்சயம் அவர் ஒரு நாள் தனது போராட்டத்திற்கான பலனை அடைவார். அந்த ஒரு நாள் ஜாக்மாவிற்கும் வந்தது. இருண்டு போயிருந்த அவரது கனவுகளுக்கு வெளிச்சமாக வந்தது. கோல்ட்மன் நிறுவனம் அலிபாபாவில் $5 மில்லியன் முதலீடு செய்தார்கள். அதில் துவண்டு போயிருந்த ஜாக்மாவை மீண்டும் களத்தில் இறக்கியது. அப்பணத்தை வைத்தே அசுர வேகத்தில் வளர்க்க ஆரம்பித்தார். ஒரு வருடத்தில் அலிபாபா நிறுவனத்தை பற்றி தகவல்கள் சீனா முழுவதும் பரவ ஆரம்பித்தது. அதன் விளைவாக சாப்ட் பேங்கில் $20 நிறுவனத்தில் கொண்டு பணம் கிடைத்து அப்பணத்தை வைத்து நினைத்த கனவை அமல்படுத்தினார். ஜாக்மாவின் சீனாவில் மொத்த வியாபாரத்தையும் ஆரம்பித்தார். இணையத்தில் ஈபே என்ற நிறுவனம் அலிபாபா நிறுவனத்துடன் போட்டியிட வேண்டியதாயிற்று. அலிபாபாவுடன் ஈபே நிறுவனம் போட்டியிட்டு ஈபே நிறுவனம் மூடப்பட்டது. அப்போது முடிசூடா வெற்றி மன்னனார் மாறினார். ஜாக் அலிபாபாவின் வளர்ச்சிக்கு அசுர வேகத்தில் போனது. 2014 ஆண்டில் அமெரிக்காவில் அலிபாபாவின் சந்தைகள் சேர்க்கப்பட்டன. அதுவரை காலமும் அவமானத்தையும் வேதனையும் அமர்ந்து கொண்டிருந்த ஒரு முட்டாளாக வாழ்ந்து கொண்டிருந்தார் ஜாக்மா. $25 மில்லியன் அதிபதியானார் ஜாக்மா. ஜாக்மா என்ற சொல் முயற்சிக்கும் தன்னம்பிக்கும் ஒரு வரைவிலக்கணமாக மாறியது. இன்று அலிபாபா ஃபேஸ்புக் நிறுவனத்தை விட பெரியது. வாழ்வின் ஒரு சிறு பின்னடைவை கூட மனம் தளர்ந்துவிடும் மனிதர்களுக்கு மத்தியில் பெரும் தோல்விகளை வாழ்க்கைக்காக கொண்டிருந்து ஜாக்மாவின் அத்தோல்விகளையும் தோற்கடித்து இன்று ஒரு வெற்றிக்கு ஒரு விளக்கணமாக மாறினார். விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் நம்மளும் ஜாக்மா மாறி ஒரு வெற்றியாளராக மாறலாம்.